சென்னை பெரம்பூரில் ஆதரவற்றோர் மற்றும் ஊனமுற்றோருக்கான உதவி கேட்பதாக கூறி ஒரே வருடத்தில் 10 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்த இருவர் போலீசில் சிக்கியுள்ளனர். பொதுமக்கள் பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த கும்பலின் மோசடி வேலை அம்பலமானது எப்படி? சார், ஓம்பல சாப்பிடாம இருக்காங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க கொடுக்கிற பணம் அவங்க பட்டினியை தீக்கும் சார். இப்படி வரிக்கு வரி சென்டிமெண்டாக பேசி ஒரே வருடத்தில் 10 கோடியை பொதுமக்களிடம் வசூலித்துள்ளனர். 20ற்கும் மேற்பட்ட பெண்களை வைத்து பலே மோசடியை அரங்கேற்றிய கும்பலின் பின்னணி என்ன? சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த முத்து சேப்பாக்கத்தில் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட ஒரு பெண் தாங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தங்களது ஆசிரமத்தில் இருக்கும் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பண உதவி செய்யுமாறும் கேட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அந்த பெண் தங்களது நிறுவனத்தின் கூகுள் பே நம்பரை அனுப்பி அதில் பணம் செலுத்துமாறு முத்துவிடம் கூறியுள்ளார். மேலும் ட்ரஸ்ட் சம்பந்தமான ஆவணங்களையும் புகைப்படங்களையும் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பி வைத்துள்ளார். தொடர்ந்து 2 நாட்களாக கால் செய்து உதவி கேட்டதால் மனமிறங்கி போன முத்து நேரில் வந்தால் பணம் தருகிறேன் என கூறியுள்ளார். சரி என்று சம்மதம் தெரிவிக்க அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர் முத்துவை நேரில் சந்தித்து 1000 ரூபாய் பணம் பெற்றுச் சென்றார். அப்பொழுது அந்த நபரை பார்த்ததும் முத்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 தினங்கள் கழித்து பெரம்பூர் பட்டேல் சாலையில் அவர்கள் கூறிய முகவரிக்கு சென்று முத்து பார்த்துள்ளார். அங்கு சுமார் 20 பெண்கள் மாறி மாறி போன் செய்து அனைவரிடமும் தாங்கள் ஆசிரமம் வைத்துள்ளோம், பணம் அனுப்புங்கள் என கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்து சென்றவர் இது குறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கீழ்ப்பாக்கம் மற்றும் கொளத்தூர் பகுதியில் குறிப்பிட்ட இந்த நிறுவனம் வயதானவர்களை வைத்து ஹோம் நடத்தி வருவதும் அதனை வைத்து பலரிடம் பணம் வாங்கி நூதன முறையில் பல கோடி ரூபாய் சம்பாதித்து வருவதும் தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த தொண்டு நிறுவனத்தின் இயக்குனரான கோபியை தேடி வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த அவர் தலைமறைவானார். பல இடங்களில் போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி கொடைக்கானலில் மறைந்திருந்த கோபியை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது காப்பகத்தில் பணிபுரிந்த சூப்பர்வைசர் கண்ணனையும் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் கடந்த 1 வருடத்தில் மட்டும் பலரையும் ஏமாற்றி 10 கோடி ரூபாய்க்கு மேல் கல்லா கட்டியுள்ளனர். அதில் பெரும்பாலான பணத்தை கோபி தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதும் அதில் அவரது குடும்பத்தினர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் கோபி மற்றும் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கோபி கடந்த 10 வருடத்திற்கு மேலாக இதுபோன்ற ஆசிரமத்தை நடத்தி வந்துள்ளதால் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் வயதானவர்களுக்கு உதவி செய்வதாக கூறி ஒரே வருடத்தில் 10 கோடி ரூபாய் வரை பணம் பறித்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.